மெட்ராஸ் மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்ட் இருந்ததே தமிழ்நாடுன்னு பேர் மாத்துறாரு. திமுக தான் அதை வந்து செய்யுது. இது எதுவுமே தெரியாமல் வந்து விஜய் வந்து பேசுறது வந்து நமக்கு உண்மையிலே வருத்தம் அளிக்குது, ஆச்சரியம் அளிக்குது. குறைஞ்சபட்சம் அவர் வந்து அரசியலை படிச்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்னன்னா மக்களையும் விஜயம் வந்து அவர் வந்து இணைத்து வச்சு பேசுறாரு. மக்கள் தான் நான் தான் மக்கள், நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்றது வந்து அபத்தமானது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமாக மாறி இருக்கிறது. எங்க மாறி இருக்கு சொல்லுங்களேன். எங்கேயாவது ஒரு நீங்கள் ஏதாவது எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணி மக்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்களா? இல்லை நீங்கள் வந்து இப்போ கூடுகின்ற கூட்டங்கள் வந்து ஏதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் 1008 கொள்கை முரண்பாடு இருந்தாலும் நாம் தமிழ் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, அவ்வளோ கட்டுக்கோப்பாக ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, அந்த இது பாட்டில் வந்து வச்சுருக்காங்க, வந்து சில்வர் பாட்டில் வந்து வச்சுருக்காங்க. அந்த பாட்டில் வந்து தண்ணியை வந்து ரீஃபில் பண்ணி குடிச்சிட்டு ஒரு பாட்டில் கூட களவு போலங்க, எல்லாமே அங்கே இருக்குங்க. அவ்வளோ கட்டுக்கோப்பாக வந்து டிராஃபிக்கில் இருந்து எல்லாமே வந்து அந்த மாநாடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர்களை வந்து அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. நான் சொல்கிறது வந்து திமுக அண்ணா திமுக வளர்ந்த கட்சி, நீங்கள் அவங்கள கூட நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்போ வந்த கட்சிங்க 15 ஆண்டுகள் தாங்க அது. அந்த கட்சி வந்து அவ்வளோ டிசிப்ளினாக நடத்துகிறாரு இல்லைங்களா. ஏதாவது ஒன்று நாம் தமிழோட நீங்கள் வந்து சொல்லுங்களேன். நீங்கள் வந்து இப்போ போட்டின்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களோட ஏதாவது நீங்கள் ஒன்று சொல்லுங்களேன். எதுவுமே இல்லைங்க உங்ககிட்ட. ஆனால் அவங்களெல்லாம் நடுவில் வந்து போகிற காமெடியன்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. நீங்கள் யாரையுமே குறை மதிப்பீடு பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அப்போ உங்களை விஜய் வந்து காமெடியன் சொன்னால் உங்களுக்கு கோபம் வருமா வராதா?